Next, our students going to give Independence Day speech. First, I invite 9th student Rohit Sharma to give his speech. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலைகளில் நடனமாடி புல்லாங்கல் வழியே புகுந்து சுவையாடி நெல்லில் மணி பழுத்த பொருளாகி மெல்லியதால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்ல சுவையட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொகுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் இடம்பெயர்ந்த நன்தமிழே உன்னை வணங்கி மேலும் இவ்வவையில் கூடியிருக்கும் அனைத்து உடன்பிறா சகோதர சகோதரிகளுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். நாம் இன்று இங்கு 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேலோர்கள் வெஞ்சிரியில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கரையில் நோவதும் காண்கிலையோ என்று அன்றே துடித்தார் பாரதியார். எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் விடுதலைக்கு தரும் பெரும் விலையாக பல இன்னல்களை எல்லாம் ஏற்று நமக்கு இந்த பொன்னான சுதந்திரத்தை அளித்து சென்றனர். அவர்களின் செயற்கரியா செயலாலே தான் இன்று தேசபக்தி மேலோங்கி நிற்கிறது. வணிகம் என்ற பெயரில் இந்திய திருநாட்டில் நுழைந்து இந்திய இயற்கை செல்வங்களையும் இயற்கை வளங்களையும் கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் தங்கள் படைபலத்தை கொண்டு இந்தியர்களை அடிமைகளாக்கி மேலும் பல இந்திய மக்களையும் இந்திய தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் கொடூர செயல்களை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து இந்தியர்கள் போராடியதே இந்திய சுதந்திர போராட்டமாகும். இந்திய சுதந்திரமானது எளிதாக கிடைத்ததில்லை. பல்வேறு தலைவர்களின் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைக்கப்பட்டதாகும். ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாம் இன்று எந்தவித அச்சமின்றி வாழ்வதற்கு காரணம் நமது போராளிகள் பெற்று தந்த சுதந்திரமே ஆகும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், ராணி வேலுநாச்சியார், ராணி லட்சுமிபாய், காந்தி, வ.உ.சி., வாஞ்சிநாதன், கொடிகாத்த குமரன் போன்ற எண்ணற்ற தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளனர். மேலும் பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக தியாகம் செய்தனர். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், நேதாஜியின் ஆயுதத்தால் கிடைத்த சுதந்திரம், வ.உ.சி.யின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம். அத்தகைய சுதந்திரத்தை நாம் காப்போம் என்றென்றும். நட்ட விதைகள் நல்லதாகவும் பட்ட கஷ்டங்கள் பலன் தந்த நன்னாள் இந்த சுதந்திர நாளே ஆகும். எண்ணற்ற தலைவர்களின் எண்ணிகரில்லா எழுச்சியால் கிடைத்த சுதந்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் கைகோர்த்து காக்க வேண்டும். சுதந்திர தினமான இன்று நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றுவார். மேலும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் முப்படை அணிவகுப்பில் நடைபெறும். மற்றும் நமது தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றுவார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நாம் பல்வேறு சாதி, மதம், இனம், மொழி என பல்வேறு வேறுபாடுகளுக்கிடையே வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவர்களும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். மாணவன் ரோஹித் சர்மாவின் உரையாடல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்திய சுதந்திர தினத்தை பற்றியும் நாட்டு பற்றியும் உங்களுக்கு வழங்கியிருக்கும். அடுத்ததாக 4th standard சித்தார்த் ஆதித்யா. He is going to give a speech for the Independence Day in English. Good morning to all. Today I would like to talk about Dr. B.R. Ambedkar, a key figure in India's struggle for independence. Dr. Bhimrao Ramji Ambedkar was born on April 14, 1891 in a Dalit family. Despite facing severe discrimination, he pursued education with determination and earned multiple degrees. Ambedkar's fight for social justice began early in his life. He dedicated himself to upliftment of marginalized section of society, particularly the Dalits. One of the Ambedkar's most notable contribution was his role as chairman of the drafting committee of the Indian Constitution. After India gained independence, Ambedkar was appointed as the first Minister of Law and Justice in Jawaharlal Nehru's cabinet. In conclusion, Dr. Ambedkar's role in Indian independence and nation building is monumental. Thank you. Thanks to Siddharth Aditya. Next I invite student from 2nd standard, Veeran. செந்தமிழே செங்கருமே செந்தமிழே சீர்காக்கும் நந்தா விளக்கணையா நாயகியே மொந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லுகிறேன். மரத்தின் வேர் போல் இருக்கும்
இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரே, அதன் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அதன் இலைகளாக இருக்கும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நீ சுவாசிக்க நேசிக்க உனக்கு ஒரு நாடு விடுதலை கொண்டாடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் ஆதீரன். நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர இந்தியா. தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் இல்லை எம் இந்தியாவை கண்ணீரால் காத்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் இந்தியாவின் விடுதலைக்காக தம் உயிரை தியாகம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று டெல்லியில் இருக்கும் செங்கோட்டையில் பாரத பிரதமர் மூவர்ண கொடியை ஏற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இந்நாளில் நடைபெறும். ஜாதி, மதம், மொழி, இனம் பாகுபாடு இன்றி கொண்டாடப்படும் தினமாகும். இந்நாள் அகிம்சை வென்ற நாள், ஆங்கிலேயர்களை விரட்டிய நாள், இந்தியாவின் விடுதலை நாள், ஈடிணை இல்லாத நாள். அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்தி நேதாஜியும், எழுதுகோள் கொண்டு பாரதியும், வீரமங்கையாய் வேலு நாச்சியாரும், கப்பம் கட்டமறுத்த கட்டபொம்மனும், கொடியை காத்த குமரனும், கப்பலோட்டிய வஉசியும் இவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை ஒன்றாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம். வளமான பாரதத்தை உண்டாக்கிடுவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதிரம், ஜெய்ஹிந்த். இருக்கை கூப்பினால் வணக்கமாச்சு, நான் இருக்கைக்கு செல்கிறேன் நேரமாச்சு. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். Give a great applause to தீரன். இந்த அழகான சுதந்திர தினத்துல தீரன் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்ததா I invite our student 8th standard Gokula Krishna. Good morning everyone. Respected MD sir, principal ma'am, teachers, parents and all my dear friends. First of all, I wish a very happy Independence Day. I feel great pride to present in this speech. This is the most important day for all of us because on this day in 1947 we got independence under British rule. Freedom fighters struggled to make our country free from the British. On this day, even citizen of our country wants to remember them. Freedom fighters like Mahatma Gandhi, Pandit Jawaharlal Nehru, Subhash Chandra Bose, Rani Lakshmi Bai and many other devote their entire life for freedom. Friends, and today now we are in an independent and fundamental country. We have our own fundamental rights. Friends, we all know that no nation is perfect. It needs to make perfect. Gaining of independence from British was not easy. So it's our responsibility to perform our duties for the growth and development of our country. Thank you. Jai Hind, Jai Bharat. So thank you for your inspiring speech. Your words truly captured our spirit. Next I invite our student 4th standard Arfa. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ஃபா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று சுதந்திர திருநாள் பற்றி பேச போகிறேன். சுதந்திர தினமான இன்று உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டியத்தமிழே, மானே மரகதமே, தேனே திகட்டாத திருவியமே, தாயே என் தமிழே, உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நம் தாய்நாடான இந்தியா 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. ஒவ்வொரு இந்தியரும் ஜாதி, மதம், மொழி வேறுபாடன்றி நமது தேசிய கொடியின் கீழ் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மூவர்ண கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடுவது கொண்டாட்டத்தின் உச்சமாகும். ஆகஸ்ட் 15ஆம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. நமது விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தும் நாள் இது. பெற்ற விடுதலையை பேணி காப்பது நம் அனைவரின் கடமையாகும். உயிரை கொடுத்தேனும் நம் நாட்டை காக்க வேண்டும். ஜெய் ஹிந்த். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அர்ஃபாவின் வார்த்தைகள் மிக ஆழமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருந்தது.
அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விடுதலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தின. Next I invite our student 9th standard Netra. Good morning all my dear citizens of India. Happy Independence Day to all. We all have gathered here to celebrate the zeal of 78th anniversary of the Independence Day. Best wishes and special thanks to everyone for providing me an opportunity here to deliver a patriotic and a meaningful speech. As we all know, the 15th August in 1947 is an important day in the Indian history. It is the day of honor and pride for every Indian citizen. It is the day whenever India got its independence from almost 200 years of the British regime. Freedom literally means attaining liberty. For India, it means the day whenever India becomes free or relieving from the dominant British rule and attaining its independence. Several revolutionists and the freedom fighters have sacrificed their lives to free our nation from the miserable British rule. So we should be very proud and very fortunate that our history has got so many revolutionists, freedom fighters and the leaders who has not only uprooted the Britishers from the Indian soil but also saved our future generations to promote the growth and development of India's culture and its heritage. Right from the year of independence, which is 1947, from the current year, the India was making its progress in each and every sector such as sports, education, technology and military powers. The president and the leaders of other nations also proudly speak about India's fame and power as a democratic nation and emerging a developed nation. So to conclude this speech, all that can be said is that the freedom we enjoy today is priceless and precious, and it is the duty of every Indian citizen to value this freedom. Thank you. Have a nice day. Jai Hind. Your speech for the Independence Day, it was very thoughtful and moving. Now I invite our teacher Akshaya ma'am to give the Independence Day speech. மதிப்பிற்குரிய என் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் என் ஆசிரியர்களே, என் அன்பின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாளை தான் நான் சுதந்திர தின நாளாக கொண்டாடுகிறோம். சுமார் 300 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயரிடம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் சுதந்திரத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 15 இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடுகிறோம். இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளை நினைவு கூறும் வகையில் இந்த 78வது சுதந்திர தின விழாவை இன்று நாம் கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். சுதந்திரம் பெற்ற நாளில் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா கடந்து வந்த பாதை, இயக்கங்கள் ஆகியவற்றை இக்குறிப்புகளை பார்க்கலாம். சுதந்திர தினம் என்றால் அதனின் வரலாறு தான் முதலில் முதன்மை பெறும். ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் தியாகங்கள் இதில் பங்கு பெறுகின்றன. இந்தியாவில் வணக்கம் செய்ய 1608ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கு கம்பெனியை தொடங்கி அதில் லாபம் பார்த்தனர். ஸ்பெயின், டச்சு மற்றும் பிரெஞ்சு ஆகியவர்களை தோற்கடித்து இந்தியாவில் காலனி ஆதிக்கத்திற்கு உண்டாகினர். காந்தியின் வருகையால் இந்தியாவிற்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தனர். மக்கள் மனதில் பெரும் சுதந்திர தினத்தை உணர்ச்சியை கொண்டு வந்தனர். சுதந்திர போராட்டில் பெண்கள் தனித்துவமானவர்கள். வீட்டை விட்டு பெண்களை வெளியே அனுப்பாமல் சுதந்திர குரல் எழுப்பிய பெண்களை பற்றி தனியாகவே பேசுவது எப்போதும் பழைய தலைப்பு ஆகிவிடாது. ஜான்சி ராணி லட்சுமிபாய், அருணாசப் அலி, காந்தி, அன்னி பெசன்ட், விஜயலட்சுமி பண்டிட், முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டவர்கள் இச்சவால்களை கண்டனர். எனவே நாம் அனைவரும் இந்தியாவில் வளர்ச்சி வரும் இந்நாடை அனைவரும் பங்கு பெற்று இந்தியா வளர்ச்சி அடைய நாமும் ஒரு சேர்க்கையாக இருப்போம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். Thank you ma'am. உங்களுடைய உரை நமது இந்திய விடுதலை உணர்வை பற்றி மிக எளிதாக புரிந்து கொள்ள உதவியது. அடுத்ததாக I invite our teacher Shringa ma'am to give the Independence Day speech. Respected Principal ma'am and all my colleagues and my dear students, today we are gathered here to celebrate the 78th Independence Day. My name is Shringa. I am working with the social faculty in 9th and 10th standards. Independence Day is a day when we get a separate homeland, where we feel free, secure and spend our lives as we want. It is a day that reminds us an inspiring journey, continuous struggling efforts of our legend leaders. Dear listeners, it was not easy task freedom from the British. They ruled us for the 200 years. It was not easy task
we are becoming slaves of British rule during these 200 years of journey. It was not easy task to get freedom from the British and break the chains of slavery. We stand here enjoying the fruits of the freedom struggles of our forefathers. Many people were destitute or saw their wives and children as dead bodies. This country is revered for the sacrifice of many individuals. When the first time a country, the flag was hoisted on the Red Fort, Delhi, by our former Prime Minister Jawaharlal Nehru, every individual had a tearful eyes. Today, we should make a promise together that we can do nothing that will harmful to the dignity and progress of our homeland. If we follow the footsteps of our forefathers and our legendary heroes, then we will never defeat. So, thank you for hearing my words. I conclude here. Jai Hind. Thank you, ma'am. Your speech provides many valuable insights about our nation and history. Next, I invite our teacher, Subhi Krishna, to give the Independence Day speech. Respected dignitaries, my dear students and my dearest colleagues, hearty Independence Day to each and every one of you. So what does independence really mean? Or what is Independence Day? Is it merely a day off to the school or something that is deeper? So as we celebrate Independence Day today, let us explore the true meaning of freedom. Today we gather to celebrate a momentous occasion. On this day, we commemorate hard-fought journey to freedom and reflect on the principle of our nation stands for. Independence is not just a mark on the calendar. It represents the dream and sacrifice of those who came before us. It's time to honor the courage of those leaders who envisioned a land where justice and liberty could flourish. It is also a day to remember the sacrifice of countless freedom fighters who laid down their lives so that we could live in a free and sovereign country. Leaders like Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose, and countless others played pivotal roles in securing our independence. Their courage, resilience, and unwavering commitment to justice continue to inspire us. As we celebrate today, let us reflect on the values that our nation stands for, like democracy, secularism, and equality. These ideals are foundation of republic and essence of what makes India unique. In our diversity, we find strength, and in our unity, we find progress. May our collective effort ensure that the ideals of freedom and justice are upheld for generations to come. Wishing you all a joyous and inspiring Independence Day. Jai Hind. Thank you, ma'am. It's very deeply senseful speech about our history. Next, I invite Hensha ma'am. Now we start our celebration.